காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி வந்துட்டு லிக்கி கிராஃப்ட் பார்ட் 20 தான் விளாட போகிறோம். பார்த்துட்டேன் 20 தான் விளாட போகிறோம். நம்ம போன பாட்டிலலாம் பார்த்தோம். எனக்கு உடம்பு செலவுலாம் சரியாக இருக்குது. நம்ம ஊருக்கு வந்துட்டோம். யாருமே இல்லை இப்போது. ஊருக்கு வந்து உடனே ஒன்றும் எடுக்கல. இத்தனை நாள் கேட்டு நானும் வந்து அவங்க ஆசைக்காக அவங்க கேட்டு செஞ்சேன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு போயிருக்குன்னு நம்புகிறேன். எப்படியோ இருந்துச்சு. இப்போது நம்ம செஞ்ச வேலையெல்லாம் இது இது பண்ணணும். அது ஒரு பக்கம் இருக்குது. சரி வாங்க நம்ம போகலாம். யாருமே இல்லை. இப்போ நம்ம செஞ்ச வேலையெல்லாம் இப்போ என்ன பண்ணணும்? போயிட்டு இந்த பாட்டில் என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டணும் பாருங்க. அதில் எத்தனை தம்பி விழுந்து தண்ணீர் தம்பியாக மாதிரி கிடக்கும் தெரில. அதையும் வேறு அந்த மூடிடுவோம். அவங்க கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. அவங்க வேறு சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்க. கேட்டதுனால சரி பரவாயில்ல, சின்ன பிள்ளைங்க நான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எழுதி பண்ணேன். உங்களுக்கு பெரிய ஒரு குளம் கட்டினேன். நல்லா தான் இருக்குது, இது வச்சுக்கலாம். பட் ஓகே இருக்கட்டும். அவங்க ஆசைக்கு எதுக்கு நமக்கு எடுக்கலாம், அப்படியே இருக்கட்டும். நான் பார்த்தோன்னே சின்ன கிட்டே இருந்தால் நினச்சிட்டு வந்தேன். இங்கே பாருங்க நல்லா பெருசாக தான் நல்லா அதெல்லாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த பாட்டில் வந்துட்டு இந்த மரத்தெல்லாம் வெட்டி காலி பண்ண வரோம். அதுக்கப்புறம் ஃபார்ம்ஸ் எல்லாம் அதையும் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஃபீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் மைனிங் இந்த டூல் தான். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா மரத்தெல்லாம் வெட்டி காலி பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம மாடு ஷீப் ஃபார்ம் கொண்டு வரணும். அந்த அது பேர் என்ன, பிக் அந்த கவு பிக்கு அது ரெண்டுத்துக்கும் ஃபீட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு மரம் வெட்டிட்டு அதுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு போய்ட்டு ஃபார்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அறுவடை பண்ணணும். அது ஃபீட் பண்ணி அறுவடை பண்ணணும். இல்லை அறுவடை பண்ணிட்டு கூட ஃபீட் பண்ணலாம். அறுவடை பண்ணிவிட்டு ஃபீட் பண்ணணும். அதுக்கப்புறம் மைனிங் போக வேண்டியதான். வாங்க ஃபஸ்ட்டு மரம் வெட்டுறதுக்கு எதுவும் தேவையில்லை. வாங்க போய் மரம் ஸ்டார்ட் பண்ணலாம். அதான் பஸ்ஸோடு கிடக்குன்னு நினைக்கிறேன். நான் அதுக்கப்புறம் 2 நாளாக இல்லை, இன்னைக்கு சனிக்கிழமை ஊருக்கு வந்தோமா, அப்படி பார்த்தா ஒரு 3 நாள் 4 நாள் நான் வீடியோ போடலன்னு நினைக்கிறேன். ஆமாம், எங்களுக்கு எக்ஸாம் வேறு நடக்குது. இன்றைக்கி வேறு இங்கிலீஷ் எக்ஸாம். அதனால தான் இதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 10 நாள் லீவு. அதுக்கப்புறம் நான் போடுறேன் உங்களுக்கு. இதுதான் வந்துட்டு இது வேறுனா இன்னொரு இடையில ஒரு வீடியோ விடுவேன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் இருக்கிறதுனால படிக்க போகிறேன். அதனால் வீடியோஸ் இப்போதைக்கு வராதுன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு நான் உங்களுக்கு லீவில் 10 நாள்லேயும் டெய்லியும் ஒரு 2-3 பாட்டாவது போடுறேன். 2 பாட்டாவது போடுறேன். உங்களுக்கு அட்லீஸ்ட் 2 பாட்டாவது போடுறேன். 1 பாட்டாச்சும் போடுறேன் கன்ஃபார்ம். 1 பாட் கன்ஃபார்ம் வந்துடும். இதே ட்ரை பண்ணுறேன். மைன்கிராஃப்ட் விளாடும் கடுப்பாயிட்டு அது என்னன்னு தெரில, என்னமோ தெரில. ஒரு தரமான விஷயம் நடந்துச்சு. நாங்கள் ட்ரெயினில் வந்துட்டு இருந்தோம்ல, அந்த ட்ரெயினில் வந்துட்டு இப்போ வந்து யாரெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குன்னா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கோம். திருவண்ணாமலையில் ஒருத்தர் காலில் சிங்கி இறந்துக்கிட்டார் தெரியுமா? அவர் எங்கள் ட்ரெயினில் தான் வந்து மோதினார். எங்கள் ட்ரெயின் கிடையாது. நாங்கள் வந்துட்டு எங்கள் அதே கம்பார்ட்மெண்ட்டு. அது என்ன ஆயிடுச்சுன்னா அவர் வந்துட்டு ஓடி வந்துட்டு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி பற்றி தான் வச்சுருந்தாரு. நாங்கள் வந்துட்டு பார்த்துட்டே இருந்தோமா, நாங்கள் பார்க்கவே இல்லை. டக்குன்னு பயந்துட்டோம். நான் ஆல்ரெடி ஒரு டாகிக்கு கால் இல்லாமல் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு பிஸ்கெட்லாம் வாங்கி போட்டேன். ஒரு இதெல்லாம் போட்டு அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டேன். அந்த நாய் வீடியோ கரெக்டாக போயிட்டு இருக்கும்போது அவருக்கு கால் போயிட்டுங்க. அங்கே பக்கத்தில் 5 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. உட்காந்து தெரில. நாங்கள் ஜன்னல் சீட்டில் எட்டி பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்தோம். எனக்கு வர உடம்பு பயங்கரமாக சரி, நான் படுத்து தான் கிடந்தேன். அப்போது அவர் ஓடி வந்து ஒரு தண்ணி வரல வச்சுட்டு ட்ரெயின் லேட் ஆகிடுச்சுன்னு ஒரு அண்ணன் தான்
பாவம் சின்ன வயசு தான். அவர் வந்துட்டு ஓடி வந்துட்டு நம்மள்கிட்ட வந்துட்டு அந்த வண்டியில் ஏறுறதுக்காக வந்தாரா, வந்து அப்படியே அந்த கம்பி ஸ்லிப் ஆகிட்டு, அந்த கம்பி அது ஸ்லிப் ஆகி அது அந்த காலை கொண்டு போயிட்டு அதுக்குள்ளே விட்டுட்டார். புரியுதா? அந்த அண்ணன் வந்துட்டு அந்த காலை கொண்டு போயிட்டு அந்த தண்டவாளம் ஒரு குழி மாதிரி தானே இருக்கும் நம்ம மேடலை, அதுக்குள்ளே காலை விடுறதுனால கால் ரெண்டு நசுங்கிட்டு அதுக்கப்புறம் காப்பாற்றிட்டாங்க. 5 பேர் இழுத்துட்டாங்க, நல்லாயிட்டாருன்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரியுது எங்கள் ஊரில் வந்துட்டு ஆச்சி வீடு தான் இருக்காங்க. ஆச்சி கால் பண்ணியிருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க இந்தமாரி அவங்க இறந்தே போயிட்டாங்களாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு அண்ணன் இந்தமாரி இறந்துட்டாங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு மாதிரி தானே இருக்கும். இப்போ எல்லா மரத்தையும் வெட்டிட்டோம், அந்த கதையை எதுக்கு பேசிக்கிட்டு. நான் நினச்சேன் எனக்கெல்லாம் நைட்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறது. பாவம் அந்த அண்ணன். வாங்க நம்ம இங்கே ஒரு மரம் இருக்குது, இந்த மரத்தையும் வெட்டிடுவோம். அந்த அண்ணனோட சொந்தக்காரங்க யாராவது பார்த்துருந்தீங்கன்னா நான் தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த அண்ணனுக்காக நானே என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வேண்டிக்கிறோம். கைஸ், இன்னொரு விஷயம், 187 சப்ஸ்கிரைபர்ஸோடு இருக்கும். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ் கைஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நிறைய இதெல்லாம் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, நிறைய டாஸ்க்லாம் வேறு பண்ணுவோம். அதுக்காக ஒரு லைக் போட மாட்டேறீங்க. வீடியோ பார்க்குறீங்க அத்தனை பேர் தெரியும். ஒரு வீடியோ போட்டோன்னா அதுக்கு வந்துட்டு 400 கிட்ட வியூஸ் போயிடுது ஃபஸ்ட்டு. அந்த 400 கிட்ட போனதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு வியூஸ் மட்டும்தான் போகுது, வேறு எதுவுமே போக மாட்டேங்குது. நான் என்ன பண்ண முடியும்? ஸ்டிக்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்புறமா கலெக்ட் பண்ணிக்குவோம் கைஸ். அதுக்கட்டிலும் ஒன்று வளர்ந்துருச்சு, இதையும் ஒரு தடவை வெட்டிடுவோம். வெட்ட வளர்ந்துட்டு தான் இருக்கோம், பெரிய இதாக பண்ணுவோம். மரமாக கிடைக்கும்ல, ஒரு ஸ்டாக்கு கிட்டே வந்துருச்சு. வாங்க, இதை இப்படி தான் வெட்டி விட்டுருவேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஏறி கம்ப்ளீட் பண்ணிடுவேன். சரி, இப்போ போயிட்டு அறுவடையை ஸ்டார்ட் பண்ணுவோம். காலை வர வலிக்குது. இது இருக்கட்டும், இது அழகா இருக்கு. இதுவும் அழகா வந்துருச்சுயா, நானும் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அவங்க என்னமோ சொன்னாங்க வீடெல்லாம் கட்டுவோம் அதெல்லாம் கட்டுவோன்னு. இப்போ நான் வந்துட்டு வீடு கட்டுடான்னாங்கல்ல, கட்டி வீடியோ போடுங்க. இப்போ நான் மட்டும் வீடு கட்டிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், அழுவாங்க. ஏன் தெரியுமா? அவங்கள பக்கத்தில் வச்சுட்டு தான் வீடு கட்டணும். எது செஞ்சாலும் அந்த மாதிரி தான் செய்யணும். இந்த விஸ்வராமன் அடுத்த லிவ்லையும் இனிமேல் எப்போ வருவான்னு தெரியாது. எப்போ அவன் நாங்கள் ஊருக்கு போகிற நேரம் பார்த்து ஏதாவது வரானோ அப்போ தான், வேறு வழியில் நாங்கள் அப்போ தான் விஸ்வராமன் வருவான். நான் ஒன்றுமே தெரியாது கிடச்சா, கடைசியில் அவன் எனக்கு ட்விஸ்ட்டு கொடுத்துட்டான். வாங்க, இப்போ இந்த ரிசோர்ஸஸ்லாம் உள்ளே வச்சுட்டு அது கலெக்ட் ஆகட்டும். இந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் உள்ளே வச்சுட்டு, எதுவும் இல்லை இங்கே ஸ்பேஸ் இல்லை, ஜஸ்ட்டு செய்யணும் போலக்கே. ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு நேராக போய் ஃபார்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சரி பார்த்துக்கலாம். இவனுங்க என்னன்னு தெரியல, மாடு ஃபார்முக்குள்ளே பூந்துக்கிட்டே இருக்கானுங்க. வாங்க, இப்போ கரெக்டாக பார்த்து அறுவடை செஞ்சிடும். உள்ள வில்லேஜர் வந்து எல்லாத்தையும் பொறுக்கிற போகிறான், மூடிடுவோம். நான் இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன், உங்களுக்கு அவங்க இருக்கும்போது வீடியோ எடுக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை நம்ம நார்மலாக நான் மட்டும் எடுத்து போடுற மாதிரிங்க அந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் இதை கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். அவங்க இருக்கிறப்ப ஜாலியாக, எனக்கு ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு நான் மட்டும் இருக்கிறப்ப தான் ஜாலியாக இருக்குது போல். ஏன்னா பாப்புலர் லிஸ்ட்டில் வீடியோவில் எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் மட்டும் பேசுகிற வீடியோலாம் லிஸ்ட்டில் இருக்குது. நான் அவங்க வச்சுட்டு பேசுகிற வீடியோலாம் லாஸ்ட்டில் இருக்குது. உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன், அது என்னன்னு தெரில, மறக்காமல் சொல்லிடுங்க அதையும் கமெண்டில். அதுக்கப்புறம் நான் அவங்களாம் வச்சுக்கிட்டு நான் ஒரு வீடியோ எனக்கு தான் அவ்வளோ பிடிக்கல தான் இருந்தால் ஜாலியாக பேசுகிறது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி. நான் உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள், நான் அவங்கள்ட்ட நானே அந்த வீடியோலாம் எடுக்கிறதுக்கே
ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி 2-3 வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்களே கடைசியாக நான் இன்னொரு வீடியோ கடைசியாக லாஸ்ட்டாக எடுக்கிற வீடியோ தான் எல்லாத்துக்கும் கரெக்டாக வந்துச்சு. நானும் அதுக்கப்புறம் அதை வேறு தான் வச்சு பொழைக்க வேண்டியதாக போச்சு. அது பார்த்துக்கலாம் வாங்க. இப்போதைக்கு இதில் கொஞ்சம் வளரலை. அது நான் வளர்ந்ததுன்னா மொத்தமாக சேர்த்து வெட்டிடலாம். இது கேரட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. பீட்ரூட்லாம் கொஞ்சம் நாங்கள் சேர்த்துக்கலாம். சரி இப்போ வேணுங்கிற அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். நான் எப்படியாப்பட்ட டைப்னா சில யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். பார்த்துருக்கேன். அவங்களாம் எப்படி பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்குவாங்க, மற்றபடி அப்படியே போட்டு வைப்பாங்க. பொட்டேட்டோலாம் அந்த மாதிரி போட்டு வைக்க முடியாது, எல்லாம் பாய்சனஸ் ஆகிடும். பாய்சனஸ் பொட்டேட்டோ ஆகிடும். என்ன பார்க்குற உங்களே நோண்டிடுவேன் முட்டைக்கண்ணா ஒட்டுங்களா. அந்த மாதிரி இப்படி இருக்கிறதுனால நான் வந்துட்டு ஒன்றும் செய்ய முடியாமல் இப்படி இருக்கேன். நான் வந்துட்டு நிறைய இப்போ நான் எப்படியாப்பட்ட டைப் வச்சுக்கோங்களேன், நிறைய எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து குமிச்சு எடுத்து செஸ்ட்டில் வச்சுக்குவேன். வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்குவேன். போன பாட்டில் இப்போ தான் கைஸ் ஞாபகமே வருது. போன பாட்டில் இது போட்டு வச்சுருந்தேன் தெரியுமா, அது என்னது, மாடெல்லாம் பாப்புலேஷன் பண்ணோம். இப்போ பாப்புலேஷன் குறைச்சோம். போன பாட்டு தான் நினைக்கிறேன். அது போன பாட்டு தானே? போன பாட்டு தான். அந்த போன பாட்டு இருக்கு இல்லையா, அந்த போன பாட்டில் போட்ட அந்த பீஃப் வந்துட்டு குக்குடு பீஃப் ஆகி கறி போயிருக்கும். கறியெல்லாம் போகாதே, சும்மா சொன்னேன். உனக்கு சீட் வேணாமா? ஒரே ஒரு சீட் உனக்கு கொடுக்குறேன், வச்சுக்கோ. ஓகே கைஸ், நம்ம இப்போ போவோம். 2 பக்கமும் வீட்டு பக்கத்தில் அழகாக இருக்குது. புது வீடு கட்டுக்கங்கன்னாங்க, அப்புறம் கட்டுவோம். அவங்க வந்ததுக்கப்புறம் தான் கட்டுவோம். மேலும் வேறு எதுவும் இல்லை. இதில் தான் போட்டிருந்தோம் கைஸ். அதை காணோம் கைஸ், நான் அதை எடுக்கவே இல்லை. ஓ மை காட், 53 காய்ஸ். சோழி முடிச்சு அது இருக்கு. எப்படியே எடுத்து வச்சிருக்கோம் போல, எப்போன்னு தெரில. நல்ல வேலை, பயந்தே போயிட்டேன். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணலாம், தேவையில்லாத பொருட்களை எல்லாம் முதலில் தூக்கி எறிய வேண்டும். அதன் பிறகு மற்ற வேலையை ஸ்டார்ட் செய்ய வேண்டும். இப்போ போய்ட்டு நம்ம சீட்ஸ் எல்லாம் விதைச்சிட்ருவோம். நம்மள்ட்ட கேரட் அதிகமாக இருக்குது. பேசாமல் கேரட் எல்லாத்தையும் நட்டு விட்டுருவோம். நட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கேரட்டு வீட்டை மேலே நட்டு விடணும். வீட்டு வந்துட்டு நம்ம மாடு பாப்புலேஷனுக்கு யூஸ் ஆகும். அதனால தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. வாங்கப்போ இந்த மரம் நம்ம வெட்டினோடனே வளர்ந்துருச்சு பாருங்க, நிறைய பாப்புலேஷன். வாங்க இப்போது இந்த வீட்டெலாம் நட்டு விட்டு அதுக்கப்புறம் இருக்கிறத பார்ப்போம். அவங்க இருந்தாங்கன்னா ஏதாவது பேசிக்கிட்டே ஜாலியாக பண்ணலாம். அவங்க வந்துட்டு என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, வெளிப்படையே கேட்க மாட்டாங்க. அதை பண்ணு இதை பண்ணுன்னு வந்துட்டு அப்படி கேட்க மாட்டாங்க. எல்லாம் வந்துட்டு என் காதில் வந்துட்டு அதை பண்ணுறான், இதை பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க நைஸாக. அது உங்களுக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. அந்த சிவராமன்லாம் சிவராமங்கிற மாதிரிங்க, சரி கைஸ், விஸ்வராமன்லாம் ரொம்ப என் தங்கச்சி விஸ்வராமனு. அதுலேயும் என் மச்சான் ஒருத்தன் தானே, அவன் அதுக்கு மேலே. அந்த மதுரைக்காரன் தான் ஒழுங்காக நல்லா பேசலாம். மதுரைக்காரங்கனாலே நல்லா பேசுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் யாரெல்லாம் எந்த ஊருன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. எனக்கு பர்சனாகவே கொஞ்சம் மதுரைக்காரங்கன்னா ரொம்ப பிடிக்கும். மதுரைக்காரங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் எங்கள் ஊர்லேயே நிறைய மதுரைக்காரங்க வந்து தங்கி இருக்காங்க. ஒரு 5-10 ஃபேமிலிஸ்கிட்டே இருப்பாங்க எங்கள் தெருவுலேயே. அந்த மாதிரி தெருவுலன்னு சொல்ல முடியாது, ஊர்லேயே அந்த மாதிரி இருப்பாங்க. அதுக்கு தான் வந்துட்டு நானும் ட்ரை பண்ணுறேன். வேறு எதுவும் இல்லை. நம்ம அதுக்கப்புறம் பீட்ரூட் தான் நட வேண்டியதாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு வச்சு பார்ப்போம். அது பெரிய நிலம் வேறு. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பார்க்கணும். இந்த ரோடை கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். ஏறி போக வேண்டியதாக இருக்குது.
ஓ இதெல்லாம் வேறு வளர்ந்துருச்சா? நானும் மறந்தே போயிட்டேன். நான் ஃபுல்லாக அறுவடை பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்கேன். அதான் இவ்வளோ எடுத்துகிட்டு வந்தேன். என்ன இதே முடிஞ்சிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. ஓ இதை ஏன் உடைக்கிற? அதை போய் இந்த கண்ட்ரோன்ஸ் எனக்கு ஒத்தே வர மாட்டேங்குது. வீட்டுக்கு போய்ட்டு அந்த மீட் எடுத்து வச்சு முதல்ல தின்னணும். ஃபுல்லாக காலைல சாப்பாடு இன்னும் சாப்பிடாம வேலை செய்ய வந்துட்டேன். நிலத்துக்கு வந்துட்டேன். ஓகே. ஓ மை காட், இதில் பொட்டேட்டோவும் வைக்கக்கூடாது. எந்த இதுவுமே வைக்கக்கூடாது. கேரட் மட்டும் தான் வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஆஹா கரெக்டாக இருக்குது கைஸ். கரெக்ட்லி இந்த ரோடை கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவோம். வாங்க இதை முதல்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைனிங்க்கு ஸ்ட்ரைட்டாக போய்டும். இவங்களுக்குலாம் ஃபீட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக மைனிங் போய்டும். அவ்வளோதான் இந்த வீடியோக்குன்னு ஒரு ரூல் வச்சுருக்கேன். எல்லா வீடியோக்குமே ரூல் வச்சு தான் இனிமேல் வரும். நம்மளுக்கு எல்லாத்துக்குமே டைம்லைன்ஸ்லாம் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். தமிழ்லைன்ஸோட தான் நம்மளோட இதெல்லாம் இனிமேல் வரும். இப்படி வச்சா பண்ணி ஃபார்மில் யாரா ஏறி போயிடுவான். அதனால் வேண்டாம். இது இப்படி இருக்கிறதே நல்லது. அதான் கைஸ், இது இப்படி இருக்க இருக்கட்டும். நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணலாம்னா போயிட்டு ஃபீட் பண்ணிடுவோம். பன்னிங்களுக்கெல்லாம் ஃபீட் பண்ணணும். நம்ம பீட்ரூட் தான் இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஷூ பாட்டி, எங்கள் பாட்டி அப்படி தான் திட்டுவாங்க. அவங்க கிடக்குறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஓ மை காட் சாப்பிட்ணுன்னு நினச்சோம். காலை சாப்பாடு மறந்துவிட்டோம். சாப்பிட்றதுக்கே மறக்கிறோம். ஆனால் எனக்கு ரியல் லைஃப்லேயே பசிக்குது. ஏன்னா மணியை பார்த்துக்காங்க காலையில் டச் வேறு இந்த செல்லில் ஒழுங்காக இருக்க மாட்டேங்குது. லூசு பிடிச்சது டச்சாக இருக்கும் முளைக்க. நம்மளுக்கு ஒன்றுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. 6 இருக்கட்டும். வா இதோ வந்துச்சு பாருங்க. 11:23 ஆகுது. நான் வேற போகணும். வாங்க கைஸ், நம்ம இப்போ அந்தாண்ட போயிடும். இப்போ வாங்க நம்ம போகலாம். நம்ம இப்போ போய் ஸ்ட்ரைட்டாக அங்கே எல்லாருக்கும் ஃபீட் பண்ணணும். 13 தான் இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மள்கிட்ட வீட்டு அதிகமாக விளையாடுறது கிடையாது. விளைய மாட்டேங்குது. ஓ மை காட் லாஸ்ட்டாக ஒரு வீட்டு மிஞ்சணும் நம்மள்கிட்ட. யாருக்கா வேணுன்னா வாங்கிக்கோங்கடா. இந்த 13 தான் இருக்கே, இதில் என்னடா இது பாகுபாடு? ஒழுங்கா வாங்க, அந்த பக்கம் வர வாங்கிக்கோங்க. இந்த பக்கம் அவனும் சாப்பிடாம இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு கொடுத்து கண்ணுக்குட்டிக்கெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். ஒழுங்கு மரியாதையே இருங்க. ஓகே. ஒரு ட்ரேடு வேறு கட்டுறானுங்க இவனுங்க. யாருக்கு கொடுக்குறான்னே தெரிய மாட்டேங்குது. லாஸ்ட்டாக ஒன்று இருக்கும். அதை வேணால் உங்களுக்கு தரேன். போயிட்டாங்க. ஃபீடு காட்டுங்க. அவ்வளோதான். இன்னும் ஒன்று தான் இருக்குது. இதெல்லாம் கண்ணுக்குட்டிக்கு. கண்ணுக்குட்டி ஸ்கேருக்காக வேணுமா? கண்ணுக்குட்டி ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டேன். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு. இதுக்கு மேலே நீங்கள் பாப்புலேஷனை கம்மி பண்ணாலும் சரி, அதிகப்படுத்தினாலும் சரி, நான் வைக்கிறேன். உங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கம்மி பண்ணணும். பத்திரமா பார்த்துக்கணும்ல. ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்க, நம்ம ஹைவேல ஒன்று இது வந்துட்டு அது எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா அதை வெட்டி விடணும். இன்னும் ஹைவேல போகிறவங்க இடிக்கும். கரெக்டாக வந்துருக்க. பட் நான் உடச்சி விட்டுருவோம். அவ்வளோதான், வெட்டிட்டாச்சு. நம்ம இப்போ இது என்னடா இது இடிச்சுக்கிட்டே இருக்கு. உள்ளே ஏறி போயிடுறானுங்களா உள்ளே? தான் இப்படி மாடு ஃபார்மில் வில்லேஜராக வரானுங்க. என்னன்னு தெரில, ஸ்பானாக வரானுங்களா என்னன்னு தெரில. வாங்க கொஞ்சம் பெயிண்ட். நம்ம பன்னிக்குட்டிங்க மறந்துட்டேன். இதை முடித்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் மைனிங் போவோம். மைனிங்கும் போய் முடித்ததுக்கப்புறம் ஃபிஷ்ஷிங் பண்ணுவோம். 1 2 இவங்கள்ட்ட எக்கச்சக்கமாக இவனுங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு இது இருக்குது. பட் மாடுகள் எக்கச்சக்கமாக இருக்கின்றது. அதற்கு ஃபீட் பண்ணுறதான் ஃபுட்டு தான் இல்லை.
அவ்வளோதான். இப்போ எனக்காக இருக்குங்கன்னா மிஞ்சினீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன்டா. அங்கே ரெண்டு பீஸா ஒருத்தன் இன்னும் ஒரு ஆளுக்கு கொடுக்கணுமா? ஒரு ஆள் மாட்டிக்கிட்டான். அவ்வளோதான். வேறு ஏதாவது இருக்கீங்களா? பன்னி அதிகமாகிட்டே வருது. பன்னீஸ் கொஞ்சம் கம்மியாக தின்னுங்கடா. சரி, இதுக்கு மேலே கொடுப்போம். அவ்வளோதான் முடிஞ்சு. இதுக்கு மேலே கொடுத்தோன்னா ஒத்தையில் நிற்பானுங்க எல்லாம் சிங்கிளாக. அதனால் நம்ம இப்போ போய் இப்போது நம்ம வந்துட்டு ஃபிஷ்ஷிங் ஆல்ரெடி ரொம்ப இதாங்க போயிடுச்சு. மைனிங் போகிறதையும் காட்டலை. அண்ட் உங்களுக்கு அந்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா மைனிங் போக ரொம்ப கடுப்பாக இருக்குது. அதுதான் உண்மையான ரிவல். இப்போதைக்கு நம்ம போய் டைமை பார்த்துட்டு ஃபிஷ்ஷிங் பண்ண வேண்டியதான். நம்மளுக்கு எடுத்த காலத்தில் அந்த குளத்தில் முதல்ல கிடச்சதே அந்த பவு தான். அதுவும் என் எக்ஸாம்பிள் வேறு. ஃபிஷ்ஷிங்கில் நான் எனக்கு லக்கு இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரியல. இப்போ இந்த பண்ணியில் ஒரு பண்ணி ஆயிடு. சரி வாங்க, மீன் தூண்டியில் இருக்கிறதுக்கு முன்னாடி போய் தூண்டியில் போட்டு கொஞ்சம் மீனை பிடிப்போம். வா 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 மீன் குட்டியே. மீன் இன்னும் காணோம். மீன் இல்லை ஏதாவது பொருள் சப்ப பொருளை கொடுத்துறாங்கய்யா. நல்ல பொருளை சத்தான மீன் உட்காந்து குத்தமா. ஓகே சீக்கிரம் வா. இது வராது போலக்கு. சரி, கரெக்டாக ஒரு 5 வச்சுக்கோ. வந்ததை விட்டுருங்க. இனிமேல் கணக்கில் ஒரு 5 எடுத்து அதை மட்டும் முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிச்சுக்கோ. ஓகே, அவ்வளோதான். ஓ மை காட், மீன் நம்ம பூனைக்குட்டி கொடுத்துரும். நம்ம பூனைக்குட்டி தான் ஒன்று உட்காந்துருக்கல. தேண்டக்கந்த வந்தவன் பூனைக்குட்டி சொல். அங்கே இவன் போன மாதிரி இப்போ எனக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிச்சு. இங்கேருந்து அங்கே தான் ரவுண்டு காட்டுது. பார்த்தீங்க உங்களுக்கு ரவுண்டு காட்டும். ஓ மை காட், நைட்டாக வேற ஆகுது. நான் அப்புறம் காட்டுகின்றேன். இங்கே எதுவும் பக்கத்தில் எதுவும் மரம் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். அங்கே ஒரு மரத்தை நட்டு விடணும். அது மேலே ஏறி நின்று ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஏரியா தேவை. சரி, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் எல்லாத்தையும் பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. நம்ம அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இருங்க, காலையில் எழுந்திரிச்சு சொல்கிறேன். எந்திரிச்சு உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானே தான் சொல்லிக்கணும். பை காய்ஸ்.